வணக்கம், சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் மருத்துவ குணம் நிறைஞ்ச வல்லாரைக்கீரை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வித்தியாசமான சுவையில் இருக்கணும்ட்டு வேர்க்கடலை சேர்த்து இந்த வல்லாரைக்கீரை சட்னி செய்திருக்குங்க. இது இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி, வெறும் சாத்து கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போதும் கூட இந்த துவையல் கூட சேர்த்து இந்த சட்னி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க. இந்த வல்லாரைக்கீரை சட்னிக்குங்க, வல்லாரைக்கீரை இந்த இலையா இருக்கிறது 30லேருந்து 40 வரைக்கும் நான் எடுத்துக்க போகிறேங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். நம்ம சட்னியாக செய்யறதுனாலங்க உங்களுக்கு அதிகமாக கசப்பெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்காது. வல்லாரைக்கீரையினுடைய பயனை நம்ம பார்த்தோம்னாங்க, வயிற்றுப்புண், வாய்ப்புண் சரி செய்யறதுக்காகட்டுங்க, ஞாபகத்திறனை அதிகரிக்கிறதுக்காகட்டும், கூந்தல் வளர்ச்சியை அதிகப்படுத்த இந்த வல்லாரைக்கீரை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இன்னும் கூடுதல் மருத்துவ பயனை இதில் சொல்லிகிட்டே போகலாங்க. அந்தளவுக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சது. பாருங்க, இதை நல்லா கழுவி சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இலைகளை மட்டும் நம்ம சட்னிக்கு எடுத்துக்கலாம். சட்னிக்கு வதக்கி விட்டுருக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 50 கிராம் பக்கம் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை எண்ணெயில் சேர்த்து லேசாக வறுபடட்டும். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க. வேர்க்கடலையை கருக விட்டுறக்கூடாது. இப்போ வேர்க்கடலை ஓரளவுக்கு வறுபட்டுருச்சுங்க. இது கூடவே 10-15 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கும்போது சின்ன வெங்காயம் பயன்படுத்திக்கங்க. இது கூடவே 3 பல் பூண்டு, காரத்துக்கு 4 வரமிளகாய் எடுத்துருக்குங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு மிளகாய் சேர்த்திக்கலாம். அதே மாதிரி விருப்பப்பட்டால் நீங்கள் வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூடவே புளி நம்ம சேர்க்கக்கூடாதுங்க. புளிப்பு சுவைக்கு வேண்டி 2 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன், சின்ன சைஸில். இந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 30 இலையிலேருந்து 40 இலை, அதாவது ஒரு கைப்பிடி வர அளவுக்கு வல்லாரை இலை எடுத்துருக்கேங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ஓவராக வதக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு 3/4 அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டாலே போதும். அதே மாதிரி உங்களுக்கு வல்லாரை பெரிய இலையாக இருந்தால் 2-3 பீஸாக நறுக்கியும் கூட நீங்கள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இது ரொம்ப இலசாக இருக்கிறதுனால நான் முழுசாகவே போட்டேங்க. இப்போ வல்லாரை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. ரொம்ப ஓவராகவும் வதக்க வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி வதக்கிக்கிட்டாலே போதும். இப்போ வதக்கியாச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் செய்துட்டு சூடு ஆற வச்சுக்கலாம். இப்போ சூடு ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த பக்குவத்துக்கு சட்னி அரைச்சிட்டோம். நான் இதுக்கு தாளிதம் சேர்த்துலைங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் தாளிதம் சேர்த்திக்கலாம். இப்போ அருமையான சுவையில் வல்லாரைக்கீரை சட்னி வேர்க்கடலை சேர்த்து செய்திருக்கேங்க. இந்த சட்னி ஒரு கரண்டி எடுத்துங்க. சூடான சாத்து கூட சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லா விதமான சாத்துக்கு சைடிஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, ஆப்பம் இது எல்லாத்துக்குமே சேர்த்திக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.